உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல். ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும். மனசெல்லாம் உனை எழுதி. மனம் 22. அன்றைய இரவு முழுவதும் நந்தினி வருத்தம் படிந்த முகத்துடன் இருக்க அவளை மாற்றும் வழி தெரியாமல் மிகவும் வேதனை அனுபவித்தான் சுரேந்தர். கடைசியாக அவனுக்கு தோன்றிய ஒரே வழியை கையில் எடுக்க நினைத்தான். உள்ளே சென்று வந்தவன் கையில் அவளுக்கு மிகவும் பிடித்த புல்லாங்குழல் இருந்தது. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, செல்வக் களஞ்சியமே, என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய் என்று அவன் புல்லாங்குழலில் வாசிக்க மெல்ல மெல்ல மனதிலிருந்த பாரமெல்லாம் இறங்க கண்டாள் பெண்ணவள். கன்னத்தில் முத்தமிட்டாள். உள்ளந்தான் கல்வரி கொள்ளுதடி, உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உன்மத்தமாகுதடி எனும்போது நந்தினி முகத்தில் புன்னகை அரும்ப, சற்றுன் முகஞ்சிவந்தாள். மனது சஞ்சலமாகுதடி, நெற்றி சுருங்க கண்டாள். எனக்கு நெஞ்சம் பதிக்குதடி என்று வாசிக்கும் போதே கண்களில் கவலையை தேக்கி காட்டினான் அந்த வித்தகன். உன் கண்ணில் நீர் வழிந்தாள், என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. என் கண்ணீர் பாவை என்றோ கண்ணம்மா, என்னுயிர் நின்னதன்றோ என்று அவன் நின்னதன்றோ என்று இழுக்க அவன் மனையால் ஓடி வந்து அவனை அணைத்திருந்தாள். இது கண்ணன குழந்தையா நினைச்சு பாரதி பாடினது ஏதோ. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டும் கூட. நீதான் முதல் குழந்தை. தயவு செஞ்சு யாருக்காகவும் கண்ணீர் மட்டும் விட வேண்டாம், என்னால தாங்க முடியாது என்று அவன் இதயத்தில் கை வைத்து அழுத்தி கொடுத்து கூறினான். அவளும் புரிந்தது என்பது போல தலையசைத்து அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். நாளைக்கு ஏர்லி மார்னிங் நாம ஊருக்கு போறோம், நீ கொஞ்ச நாள் அங்கே இரு என்று அவளை அணைத்து ஆறுதலாக கூறினான் சுரேந்தர். அவனுடன் ஒண்டிக் கொண்டு படுத்தவள் கனவில் யாரோ அவளையும் குழந்தையையும் ராசி இல்லாதவர்கள் என்று கை காட்டி பேச விதிர்த்து எழுந்தாள். அவள் எழுந்ததை உணர்ந்த சுரேந்தர் என்னவென்று வினவ ஒன்றுமில்லை என்று சொல்லி படுத்தாலும் அதற்கு பின் பொட்ட தூக்கமில்லாமல் புரண்டு கொண்டிருந்தாள். காலையில் இருவரும் அவளின் பிறந்தகம் நோக்கிச் செல்ல இங்கே நரேந்திரன் வீட்டில் ஒரே கலவரம். முதல் நாள் நடந்த கலைபரத்தில் கோபமாக வெளியே சென்றவள் மறுநாள் காலை 4 மணிக்குத்தான் வீடு திரும்பி இருந்தாள் லேகா. நரேன் அதை கவனித்து அவளிடம் கேள்வி எழுப்ப, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன சந்தேகப்படுறியா? நான் வெளியில போவேன் வருவேன், வேலை போகலனா வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாதா என்று அவள் கத்த ஆரம்பிக்க அவனுக்கு அவளை அடக்க முடியாத கோபம். முதல் நாள் அவள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு, அதனை விட அவள் திருமணத்துக்கு பின் மாறியிருக்கும் முறை என்று அவனுக்கு அவள் மீது கோபம் கொள்ள 1000 காரணம் இருந்தது. அவர்களின் கூப்பாடை கேட்டு பார்வதியே கதவை திறந்து வெளியே வந்தார். என்னாச்சு நரேந்திரா என்று அவர் கேட்க மனைவியை விட்டுத்தர மனம் வராமல் வாய் மூடி அவன் நின்றிருக்க, நான் சொல்ற அத்தை, மனசு சரியில்லைன்னு கோவிலுக்கு போன. சிவராத்திரின்னு பூஜை வச்சிருந்தாங்க. 6 கால பூஜையும் இல்லாட்டியும் 4 மணி வரைக்கும் பாத்துட்டு இப்பதான் அத்தை உள்ள வர. எங்க ஊர் சுத்திட்டு வரேன்னு உங்க பையன் என்ன பார்த்து கேக்குறார் அத்தை. நான் என்ன அப்படிப்பட்ட பொண்ணா என்று கண்ணீரை துடைப்பது போல துடைத்தவள், நீங்க மட்டும் இல்லனா உங்க பையன் என்னைக்கோ என்ன வீட்டை விட்டு அனுப்பியிருப்பார் அத்தை. அவங்க அண்ணனுக்கு என்ன பிடிக்கலன்னு இவரும் இப்படி என்கிட்ட நடந்துக்கிறாரு என்று குற்றம் சொல்ல நரேந்திரன் அவளது நடிப்பில் விக்கித்து போனான். எந்த தைரியத்தில் இவள் என்னையே அன்னையிடம் குறை சொல்கிறாள்? என்னை காதலித்து மணந்துவிட்டு என் அன்னைக்கு இவள் சோப்பு போடும் கணக்குதான் என்ன என்று தலையை பெய்து கொண்டவன் அமைதியாக வீட்டை விட்டு வெளியேறியிருந்தான். உண்மையில் அன்று இரவு லேகா ஒரு பார்ட்டிக்கு சென்றிருந்தாள். முதல் நாள் வந்த சுரேந்தர் கிளம்பும் அவசரத்தில் அவனுக்கு வந்திருந்த இரவு விருந்துக்கான இலவச VIP பாஸ்களை மறந்து டேபிளில் விட்டு சென்றிருந்தான். அதில் பல நடிகர் நடிகையர் புகைப்படம் இருக்கவே இத்தனை நாளாக அவள் கேட்டும் கிடைக்காத வாய்ப்பு கிடைத்ததில் ஆனந்தமாகி சத்தமில்லாமல் அங்கே சென்று விட்டாள். ஆனால் அங்கிருந்து கிளம்பும் போது அவள் வந்தபோது இருந்த லேகாவாக இல்லை, மாறியிருந்தாள். மாறியிருந்தாள் என்பதை விட நளினா மாற்றியிருந்தாள் என்று சொன்னால் சரியாக இருக்கும். மணச்சநல்லூர் சென்று சேரும் பொழுது பகல் பொழுது முடியும் வேலை. அவர்கள் இருவரும் யாரிடமும் அங்கே வரவிருப்பதாக சொல்லிக் கொள்ளவில்லை. வாசலில் சுரேந்திரன் கார் வந்து நின்றதும்
ஜன்னல் வழியாக எட்டி பார்த்த சகுந்தலா, ஏ தர்ஷினி, அக்கா வந்திருக்கா பாரு, வினோத் கூப்பிட்டு சொல்லு, அப்பா டவுனுக்கு போனாரு, சீக்கிரமா வர சொல்லி மெசேஜ் அனுப்பு என்ற நொடியில் கட்டளைகளை பிறப்பித்தபடி வாசலுக்கு ஓடி வந்தார். வாங்க தம்பி, வானந்தினி, என்ன சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிறீங்க? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல என்று அவர் அவர்களை வரவேற்றார். அக்கா, கொஞ்சம் மூச்சு வாங்குங்க என்று அவரையும் அழைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்தான் சுரேந்திரன். நந்தினி மிகவும் சோர்வாக இருந்தவள் தாயிடம் கூட எதுவும் பேசாது கீழே இருந்த ஓய்வறையில் படுத்துறங்கினாள். அவள் உறங்குவதைக் கண்ட சகுந்தலா சுரேந்தரிடம் விவரம் கேட்க அவன் ஒன்றுமில்லை என்று சமாளித்து வைத்தான். அனைவரும் அடுத்த அரை மணி நேரத்தில் கூடிவிட அவனும் நந்தினியை எழுப்பி அழைத்து வந்தான். மகிழ்ச்சியோடு அவர்களை பாலச்சந்திரன் வரவேற்றாலும் அவர் முகம் குழப்பத்திலும் பதற்றத்திலும் இருந்ததை கண்டுகொண்ட சுரேந்தர் நந்தினியிடம் விஷயத்தை தெரிவிக்கும்படி கூறினான். அவளோ நாணம் வந்தவளாக அவன் முதுகின் பின்னே செல்ல சகுந்தலாவுக்கு லேசாக விஷயம் புரிய ஆரம்பித்தது. ஆனாலும் மகள் தன் வாயால் சொல்லட்டும் என்று அவர் காத்திருக்க பாலச்சந்திரன், தம்பி வாங்கள, உங்ககிட்ட பேசணும் என்று அவனை அழைத்தார். அதில் ஒரு பதற்றம் இருந்ததாக சுரேந்தருக்கு தோன்றியது. அதற்குள் நந்தினி, என்னப்பா அவசரம்? பேரன் கைய பிடிச்சு நடக்க இன்னும் 9 மாசம் இருக்கே, அதுக்குள்ள மாப்பிள்ள கைய பிடிச்சுட்டு எங்க கிளம்ப பிளான் போடுறீங்க என்று கேலி போல சொல்ல வந்ததை சொல்லிவிட்டு சுரேந்தர் முதுகில் முற்றிலும் மறைந்து நின்றாள். அவனுக்கு அவள் சொன்ன விதத்தில் புன்னகை மலர தன் கையால் அவளை பின்னே பிடித்தபடி, நீ இப்படி சொன்னா புரியுமா ஏதோ என்று கேட்க, எல்லாம் புரிஞ்சது தம்பி, ரொம்ப சந்தோஷம். மாரியாத்தா கண்ணை திறந்துட்டா. என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுமா தாயின்னு அவ முன்னாடி நான் தவம் கடந்ததுக்கு இப்படி தங்கமா மாப்பிள்ளைய அனுப்பி அதுக்குள்ள மாணிக்கமா வயித்துல வாரிச கொடுத்துட்டா. நாளைக்கே போய் அவளுக்கு பூமுடி கொடுக்கணும் என்று மகிழ்ச்சியில் தத்தளித்த சகுந்தலா மகளை வாரி அணைத்து பூஜை அறைக்கு அழைத்து சென்று குங்குமம் வைத்து ஆசீர்வதித்தார். அவர் குங்குமச் சிமிழை எடுத்ததும் நந்தினிக்கு மனதில் நேற்றைய நிகழ்வுகளின் தாக்கம் ஏற்பட்டு கண்களை லேசாக ஈரம் படர்ந்தது. என்ன கண்ணு என்ற அன்னை பரிவோடு கேட்க வாய் திறவாமல் சிறு கேவலை வெளியிட்டு, என்ன ராசி இல்லாதவன் சொன்ன மாதிரி என் குழந்தையும் யாரும் சொல்லிட மாட்டாங்கல்லம்மா என்று வலியுடன் வினவினாள். மகளை யாரோ மனம் நோக பேசியிருப்பது தாய் அவளுக்கு புரிந்தாலும் இப்பொழுதுள்ள மகிழ்ச்சியான தருணத்தை அது கெடுத்துவிடக் கூடாதென்று, யாராவது அப்படி பேசிடுவாங்களா? இல்ல நான் தான் அவங்கள சும்மா விட்டுடுவேனா? சின்னதுல இருந்து காட்டுல வேலை பார்த்த கையடிமா இது, ஓங்கி ஒண்ணு விட்டா வீங்கிக்கும் தெரியுமா என்று வீராவேசம் கொண்டவள் போல அன்னை முந்தியை உதறி இடுப்பில் சொருகி பேசவும் நந்தினி அவள் தோரணை கண்டு கலகலவென்று சிரித்து விட்டாள். ஹாலில் தர்ஷினி தன் மாமாவிடம் பிள்ளை வந்த மகிழ்ச்சியை பீசா சாப்பிட்டு கொண்டாட வேண்டும் என்று அடம் பிடிக்க, வினோத்தோ அன்னை அதெல்லாம் உண்டாள் திட்டுவார் என்று தங்கையின் தலையில் குட்டிவிட்டு மாமாவிடம் மலைக்கோட்டைக்கும் கல்லணைக்கும் அழைத்துச் செல்லும்படி கேட்டுக் கொண்டிருந்தான். ஆமா, நீ பச்சை பிள்ளை பாரு, இதுவரை அதெல்லாம் பார்க்காத அதிசயம், ஏண்டா இப்படி என்று தர்ஷினி அவனை அடிக்க, 1000 தடவை அங்க போயிருந்தாலும் எங்க மாமா கூட போற மாதிரி வருமாடி. இங்க இந்த வயசுல இப்படி சேட்டை பண்ண, இங்க வச்சுதான் அம்மா புளியங்கொம்பள என்ன அடிச்சாங்கன்னு என் மாமா கிட்ட கதை பேசுற சுகம் நீ வாங்கி சாப்பிடுற காஞ்சு போன பீசாவில கிடைக்குமா என்று அவளிடம் சண்டைக்கு சென்றான் வினோத். அவர்களின் பேச்சை கேட்டபடி உள்ளே வந்த நந்தினி, எங்க வேணா போங்க, என்ன வேணா சாப்பிடுங்க, எப்படியும் தர்ஷினி கல்யாணம் வரைக்கும் நாங்க இங்கதான் தங்க போறோம் என்று அவள் கூறி சிரிக்க உடன்பிறப்புகள் இரண்டும் இறக்க இல்லாமல் பறந்தனர். சகுந்தலா சுரேந்தரிடம், நல்லதா போச்சு தம்பி, மசக்கைக்கு வாந்தியும் மயக்கமுமா இருக்கிறச்ச வாய்க்கு ருசியா நானும் அவளுக்கு சமைச்சு போடுவேன், அவளுக்கு உடம்பு தேறி வரும், நல்ல முடிவுதான் என்று மாப்பிள்ளையிடம் மனமு வந்து பாராட்டு தெரிவித்தார். இவர்களெல்லாம் இவர்கள் உலகத்தில் மகிழ்ச்சியில் மிதந்து கொண்டிருக்க சுரேந்தரின் பார்வையோ தவிப்போடு நிற்கும் பாலச்சந்திரன் மீதே இருந்தது. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் மாமா கூட கொஞ்சம் பேசிட்டு வரேன் என்றவரை ஆதரவாக பற்றி வெளியே அழைத்து வந்தான். என்னாச்சு மாமா, நாங்க இங்க தங்குறதுல உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்க போல தெரியுது, என்ன விஷயம் என்று அன்புடன் வினவினான். அவனின் கரத்தை பற்றி கொண்ட பாலச்சந்திரன், என்ன தப்பா நினைக்காம சீக்கிரமா என் தங்கத்தை கூட்டிக்கிட்டு இங்க இருந்து போயிடுங்க மாப்ள, அவளுக்கு ஒரு கஷ்டம்னா என்னால தாங்க முடியாது
என்று கண்ணில் கசிந்த நீரை தோளில் கிடந்த துண்டை கொண்டு ஒற்றை எடுத்தார். என்ன மாமா எப்படி சொல்றீங்க? நம்ம வீட்ல எதுவும் இருந்தா என்ன பிரச்சனை வந்துட போகுது என்று அவன் புரியாமல் அவரிடம் வினவ, அந்த பரமன் பைய வெயில்ல வெளியில வந்துட்டானா. வந்த நாளாச்சுன்னு நேத்துதான் பேச்சு அடிபட்டுச்சு. நானே இன்னைக்கு உங்களை கூப்பிட்டு தர்ஷினி கல்யாணத்தை இன்னும் கூட தள்ளி வைக்கிறேன், நீங்க கொஞ்ச நாள் இங்க வர வேண்டான்னு சொல்ல இருந்தேன் என்று கூறினார். என்ன மாமா இப்படி பேசுறீங்க? அவன் வெளியில வந்தா அதுக்காக நாம எதுவ ஒளிச்சா வைக்க முடியும்? முன்ன எப்படியோ இப்ப அவ என்னோட மனைவி. அவளுக்கு தேவையான பாதுகாப்ப அவளுக்கு தர வேண்டிய பொறுப்பு என்னோடது மாமா. நான் பாத்துக்கிறேன். சின்னவ கல்யாணமும் ஏன் பொறுப்பு. நானும் வினோத்தும் எல்லாத்தையும் செய்வோம். நீங்க கவலை இல்லாம மகளோட சந்தோஷமா இருங்க என்று அவரை ஆதரவாக கைகளில் தட்டி கொடுத்து சுரேந்தர் கூற, அவனின் செல்வ வளமும் அவனுக்கு இருக்கும் புகழுக்கு நந்தினிக்கு தேவையான பாதுகாப்பை அவனால் கண்டிப்பாக வழங்க முடியும் என்று நம்பி அமைதியானார் பாலச்சந்திரன். இந்த கதை பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு கதையில் உங்களை சந்திக்கிறோம்.